இன்றைக்கி வந்து நம்ம பாவக்காய் பொரியல் செய்யலாம். எப்படிங்கிறத பாருங்கள். சரிங்களா? பாவக்காய் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாவக்காய் எண்ணெய் காயவும் நம்ம நமக்கு வெங்காயம், ஒரு 2 வரமிளகாய், ஒரு 2 கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். இதை போட்டு வதக்கினாலே போதும். கடவுளும் தான் பருப்போம். நல்லா பொரியவும் நம்ம வெங்காயம் போடலாம். அதை போடக்கூடாது, சாதம் இருக்கு. வெங்காயம், வத்தல், இந்த கருவேப்பிலை, ஏன்னா சிகப்பு மிளகாயே போட்டுடலாம். ஏன்னா பச்சை மிளகா இருந்துச்சு அப்படின்னா பாவக்காயும் பச்சையாக இருக்கும். அதை எடுத்து குழந்தைங்களும் சாப்பிட்டுச்சுன்னா உரைக்கும் இல்லை, அது சங்கடப்படுங்க. அதனால் வரமிளகாய்னா எடுத்து கூட கீழே போட்டுருவாங்க. அதனால் நம்ம வரமிளகாவே சேர்த்துக்கலாம். காய்ந்த மிளகாய், நல்லா சிவப்பு நிறமாக வந்துருச்சு பாருங்கள். நல்லா கலரையும் நல்லா வந்துருச்சு. இப்போது இதை இனிமேல் நம்ம இந்த பாவக்காய், இந்த நீல பாவக்காய் இருக்குல்ல, அதில் ஒரு 4 பாவக்காய் 5 பாவக்காய் இப்படி பொடியாக நறுக்கினால் போகும். அப்போ தான் அது நல்லா வேகும். ஏன்னா நம்ம எண்ணெயில் பொரிகிறது தானே அது. இது பாவக்காய் உடம்புக்கு நல்லது. இந்த சுகர் உள்ளவங்களாம் இதை கொஞ்சம் அடிக்கோட சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டே இருந்தோம்னா அது கொஞ்சம் நல்லா வதங்கிடும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போதும். அது இதில் தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காமல் இப்படியே எண்ணெயிலே வதங்கினா நல்லாயிருக்கும். தண்ணி சேர்த்தோம்னா கசப்பாயிடும். தண்ணி இல்லாமல் இப்படி எண்ணெயிலே வதங்க அது நல்லா நீரெல்லாம் சுண்டி நல்லா அப்படியே நல்லாயிருக்கும். அப்படியே கெட்டியாக்கி கொஞ்சமாயிடும். அப்போ 4 பீஸ் சாப்பிட்டாலும் பிள்ளைங்களுக்கு போதும். தண்ணி ஊற்றிடாமல் செய்யணும். தண்ணி ஊற்றினா அது கூட்டாக போயிடும். கூட்டாகிடுச்சு அப்படின்னா கசப்பாக இருக்கும். இப்படி வதக்குனா சாப்பிட நல்லாயிருக்கும். இருக்கணும். அப்போ அதாவதுங்கன்னே நின்னா தான் அது வதங்க நல்லா. விட்டுட்டு போயிட்டு பிடிச்சி இழுக்கிறியா, அதுக்கு சாக்லேட் வேணுமா, பிடிச்சி இழுக்கிறியா பாருங்க. என்ன அப்படின்னா சரி பண்ணணும். கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு தான் போகணும். நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. பாருங்களேன், நல்லா பொரியல் மாதிரி வந்துருக்கு பாருங்க. போதும், பாவக்காய் வதங்கிடுச்சு. உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. எல்லாம் வறுபட்டுருச்சு. பாவக்காய் பொரியல் எல்லாம் வச்சு செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டு பாருங்கள். ப்ரெஷர் உள்ளவங்க, சுகர் உள்ளவங்களாம் சாப்பிட்லாம். ஓகே, சாப்பிட்டு பாருங்கள். ஓகே, பாய். ஓகே.